காலையிலேருந்து கிச்சனில் நின்று நின்று காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. இப்போதான் தெரியுது குக் பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. சாப்பாடுன்னு கேட்ட உடனே ஈஸியாக பிளேட்டுக்கு சாப்பாடு வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு இப்போ தான் புரியுது. நிஜமாலே வீட்டு வேலைலாம் செய்கிறவங்களெல்லாம் பாராட்டி தான் ஆகணும். குக் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, வீட்டில் இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. எல்லா வேலையும் செய்கிறவங்க நிஜமாலே கிரேட்டு தான். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு வேலை செய்ய வரவங்க அவங்க வீட்லேயும் வேலை பார்த்துட்டு தானே வராங்க. அப்போ அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. காலையிலேயே அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போயிட்டு அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு தான் தூங்குறாங்க. இது ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி இல்லை. 9 to 5 வேலை முடிகிறதுக்கு 24 ஹவர்ஸும் இந்த வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் வேலை செய்கிற ஒவ்வொரு லேடிஸும் கிரேட் தான். இப்போ தான் எனக்கு புரியுது. கார்த்தி கார்த்தி கார்த்தி, ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அதுவும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு. நான் வந்து நிக்கிற மரியாதை இல்ல. சாரி அத்தை, நான் கால் மேலே கால் போட்டுட்டுலாம் உட்காரல. கால் வலிக்குதேன்னு தடையை விட்டுட்டு இருந்தேன். அப்படி என்ன சாதனை பண்ணிட்டா கால் வலி வந்துட்டு? அத்தை, அது வந்து கிச்சனில் நின்றுட்டே இருக்கேன்ல, நேற்றுலேருந்து ஒழுங்காக ரெஸ்டே இல்லை, அதான் கால் ரொம்ப வலிக்குது. ராத்திரியில தூங்காம நின்னுட்டே இருந்தியோ? இல்லத்த, தூங்குனேன். இருந்தாலும் என்னன்னு தெரியல, கால் ரொம்ப வலிக்குது. அதனால தான் உட்காந்து தடவிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்குள்ள அப்படியே கால் வலி வந்துரும். நாளா இந்த வீட்டு வேலைய மொத்தமா நின்னு பாத்திருக்கேன். அப்படியாத்த? ஆமா, இப்பதான் வேலைக்காரியெல்லாம் வச்சிருக்கோம். முன்னாடி நான் தான் செய்வேன் எல்லா வேலையும். அப்போ நீங்க நிஜமாலே கிரேட் தான். புகழ்ந்ததெல்லாம் போதும், போய் வேலையை பாரு. வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டா நீ சொகுசா வந்து உட்காந்துக்கிடணுமா? போய் கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணி வை. அதான் க்ளீன் பண்றதுக்கு அந்த அக்கா இருக்காங்கல்ல, அவ தரையை தான் தொடப்பா. கிச்சனை நீ தான் சுத்தம் பண்ணணும் போ. அப்புறம் என்னென்ன மளிகை ஜாமான்லாம் இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வை. சரிங்க. சரிங்க தானே உட்கார்ந்து இருக்கியே, என்ன போ. கால் கொஞ்சம் வலிக்குது. கிச்சன்ல போய் உட்கார்ந்து மெதுமா ஒரு பொருளா பார்த்து எது இருக்கு எது இல்லைன்னு பாரு. போய் இங்க இருந்து காலையில எல்லாம் இப்படி ரூம்ல எல்லாம் வந்து உட்கார்ற வேலை வச்சுக்கிடாத. சரியத்த. ஆமா, மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா வர சொல்லிட்டியா? சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாவ? அது எதுவும் சொல்லலத்த. அது எப்படி எதுவும் சொல்லாம இருப்பாவ? வரேன்னாவளா வரலன்னாவளா? தெரியலத்த, வந்தா வருவாங்க. என்ன பதில் இது? உனக்கு ஒண்ணும் தெரியாதோ? தெரியாதுத்த, நான் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா எதுவும் சொல்லல. நல்லா இருக்கு அவிய மருமகனை மதிக்கிற லட்சணம். மறு வீட்டுக்கு அழைக்கிறது கூட வந்து கூப்பிட மாட்டாங்களோ? இந்த அளவுக்கு தான் மருமகன் மேல மரியாதை வச்சிருக்காவ என்ன? அப்படிலாம் இல்லத்த, வந்தாலும் வருவாங்க. கண்டிப்பா அப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உங்க அம்மையும் வந்தாதான் மறு வீட்டுக்கு அனுப்பி விடுவேன். இல்லனா எங்கேயும் போக கூடாது, இங்க தான் இருக்கணும் சொல்லிட்டேன். சரியத்த. கார்த்தி எங்க? பாத்ரூம்ல தான் இருக்காரு. என்னம்மா? ஒன்னும் இல்லப்பா கார்த்தி, சும்மாதான். ஜெனி, நீ போய் நான் சொன்ன வேலையை பாரு. சரிங்க. ஏய் கார்த்தி. என்னம்மா? உங்களை மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு ஜெனியோட அப்பா அம்மா வருவாவன்னு நினைக்கேன். மறு வீட்டுக்கா? அதுக்கெல்லாம் போடுமா என்ன? நான் சொல்றது கேளுப்பா. மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் வருவாவ. அப்போ அந்த ராணி நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சாலோ அதை அவளுக்கு நம்ம திருப்பி செய்யணும். புரியலம்மா. அவ வீட்டுக்கு போனா ஒரு நாள் நீ உட்காருன்னு சொல்ல மாட்டாப்பா. நாய் விரட்டுற மாதிரி விரட்டுவா. அதேதான் இன்னைக்கு அந்த ராணிக்கு நம்ம செய்யணும். அவ வரும்போது நான் வானும் கேட்க மாட்டேன், போனும் சொல்ல மாட்டேன், உட்காரணும் சொல்ல மாட்டேன். நிக்க வச்சு எதுக்கு வந்தான்னு கேட்பேன். இந்த மாதிரி உங்களை கூப்பிடுறதுக்கு வந்தோன்னு சொல்லுவாவ. அப்ப நான் உன்னை கூப்பிட்டு மறு வீட்டுக்கு போறியாப்பான்னு கேட்பேன். அதுக்கு நீ நான் ரொம்ப பிஸி, இப்போதைக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லணும். சரிம்மா. அவியலும் கேட்பாவ, இது ஒரு முறை கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆகணும்னு. சாரி, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிடு. நீ பாட்டுக்கு சொல்லிட்டு அவசரமா ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிரு. நாளையில இருந்து நீ எப்பயும் போல கார்மெண்ட்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிரு கார்த்தி. வீட்லயே இருக்காத. சரிம்மா. நம்மள எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்காவ. டெய்லர் கடைக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு வரோம் தான் அன்னைக்கு கேட்டோம். அதுக்கே நம்மள நம்பி அனுப்ப மாட்டேன்னு சொன்ன அந்த ராணி. அவளெல்லாம் இப்படிதான் பழி வாங்கணும். நீ வாரேன்னு ஏத்துக்காத. சரிம்மா. கார்த்தி, இன்னைக்கு வர முடியலனா என்னைக்குதான் வருவியன்னு கேட்பாவ. 2 மாசத்துக்கு என்னால சொல்ல முடியாது, நான் அவ்வளவு பிஸியா இருக்கேன்னு சொல்லு. அப்புறம் கல்யாணத்தோட கார்மெண்ட்ஸ் பக்கம் போகவே இல்ல, நிறைய வேலை பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லு. சரிம்மா. அதுக்கு மேல நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. அந்த வீல வாங்கணும் கேட்காண்டா, உட்காருங்கன்னு நீ சொல்லாண்டா, சாப்பிடுங்கன்னு நீ சொல்லாண்டா. நான் கூப்பிட்டு கேட்டா எனக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிடு.
ம் சரிம்மா. அவி வந்தோடனே வெளியே வராத கார்த்தி. அம்மா கூப்பிடும் போதுதான் நீ வரணும். ம் சரிங்கம்மா. இது இப்போன்னு இல்ல, எப்போ அவிய வந்தாலும் நீ இதைதான் செய்யணும். ஏன்னா அவ வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பச்சை தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேட்க மாட்டா. எதுக்கு வந்து என்ன கேப்பா கார்த்தி? அவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன். அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டாமா? இன்னைக்கு வந்தாதானே அவளுக்கு இருக்கு. இந்த ராணி என்னென்னலாம் செஞ்சாலும் அதை அப்படியே திருப்பி செய்ய. ஒருவேளை வரலனா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த ராணி கண்டிப்பா வருவா. மகளை கட்டி கொடுத்த பிறகு இங்கதானே வந்து நின்னாகணும். வரட்டும், அவளை நான் பாத்துக்கிட்டேன். எப்ப முக்கி உங்க கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஆமா சாமி, என்ன 2 நாள் தான் இருக்கு. அதுக்கு வரவ நீ கோடீஸ்வர ரபியல் வீட்டுக்கு போயிருவா. இங்க வரக்கூட மாட்டா. அப்படிலாம் இல்ல, வேணா வருவேன். அப்பா அம்மா பார்க்க வருவேன், மாடு பார்க்க வருவேன், உன்னையும் பார்க்க வருவேன். அப்போ அப்பா அம்மாக்கு வரவு மாட்டுக்கு வரவுதான் நான். இல்லடா, நீங்க எல்லாருமே எனக்கு முக்கியம்தான். அப்பாவையும் அம்மாவையும் ஒத்தையில விட்டுட்டு போறமே என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவி எங்க ஒத்தையில இருக்காப, ஊருக்காரவியே இவ்வளவு பேர் இருக்காப. பத்தாத குறைக்கு நான் இருக்கேன். அது மட்டுமா உன் தங்கச்சி வேற இருக்கா. எல்லாரும் சேர்ந்து அவியல பாத்துக்கிட மாட்டோம். கவலை விட்டாத முக்கி. உங்க கோடீஸ்வர அவியல் அத்தை கிட்ட சொன்னான்னு வச்சுக்கியா, உங்க அப்பாவையும் அம்மாவையும் தங்கச்சியும் அங்க ஒரு வீடு பார்த்து வச்சிருவாங்க. அப்படியா? ஆமாப்பா, வீட்டுல ஏகப்பட்ட பணம் இருக்குல்ல. எங்க அப்பா அம்மா அங்க இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இங்க வச்சிடலான்னு சொல்லி பாரு. உடனே கூட்டிட்டு வந்து உங்க வீட்லயே கூட வச்சிருவாங்க. அப்படி மட்டும் அத்தை செஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்ப முக்கி உங்க அப்பா அம்மாவை பார்க்கதான் இந்த பக்கமே வருவேன்னு சொன்னா, அப்போ உங்க அப்பா அம்மாவை அங்க கொண்டு வந்து வச்சிட்டாங்கன்னா நீ இந்த பக்கமே வர மாட்டா. அப்படிலாம் இல்லவே, நான் உன்னை பார்க்க அடிக்கடி வருவேன். முக்கி, நான் உனக்கு கேட்கட்டுமா? என்னதுவே? நீ அப்படியே வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு போன பிறகு எனக்கு அங்க ஒரு வேலை இருந்தா பார்த்து சொல்றியா? நானும் உன் கூட வந்து இருந்துருவேல்ல. சரிவே சொல்றேன். அதாவது உன் கூட இருக்க மாதிரி ஒரு நல்ல வேலையா பார்த்து சொல்லு. சம்பளம் எவ்வளவு நாளும் ஓகே தான், ஆனா எனக்கு உன் கூட இருக்கணும், அதான் முக்கியம். சரி வேணா அத்தை கேக்கே. சரி முக்கி. அம்மா, உங்க மாமா பாட மாட்டாங்களா? இல்லவே, மாமா பாடே பாடுறது இல்ல. ஏன், என்னாச்சு? அடிக்கடி வந்து நேர்ல பாப்பாவே. இப்போ ஒரு பான் கூட இல்லங்க. அது பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போச்சுல்ல, அதுல இருந்து அவிய ஒழுங்கா பான் படியதே இல்ல. பாட்டிக்கு தான் இப்ப பரவாயில்லல்ல? பாட்டிக்கு பரவாயில்லதான். ஜெனி கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாவன்னு அம்மா சொன்னாவே. பரவாயில்ல, உங்க மாமா உனக்கு பான் மட்டும் பேச வேண்டியதானே? சாமி, நான் அந்த கல்யாணத்துக்கு வருவேன்னு மாமா எதிர்பார்த்திருப்பாங்க. நான் தான் கல்யாணத்துக்கு போகவே இல்லல்ல, அதான் மாமா போனே போடாம இருக்காவளோ என்னவோ. இதுக்கெல்லாம் கோவப்படுவாப்ல? கோவம் இல்ல, வருவேன்னு எதிர்பார்த்திருப்பாவ மாமா. நான் போலங்கிறதுனால சின்ன வருத்தம் இருக்கும்னு நினைக்கேன், அதான் போன் போடவே இல்ல. சரி சரி, அதான் 2 நாள்ல கல்யாணம் முடிஞ்சு நீ அங்கேயே போயிருந்தியே. அதுக்கு பிறகு உங்க மாமாட்ட என்ன ஏதுன்னு டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்க. சரி சாமி. நான் கூட உங்க மாமா இனி அடிக்கடி வருவாங்க, இன்னொரு 10-15 டூயட் பாடுவாங்கன்னு நினைச்சேன். பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போய் எல்லாம் வெஸ்டா போச்சு. போவே. சரிபா முக்கி, எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சா? ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுத்தாச்சு. உங்க அத்தை எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டாங்களாமா? அவியலும் கொடுத்துட்டாங்களா? அப்போ மாப்பிள்ளை உன் கழுத்துல தாலி கட்டுறது மட்டும் தான் பாக்கி. ஆமா, இன்னும் 2 நாள் இருக்கு, 48 மணி நேரம் இருக்கே. எப்படி வெயிட் பண்ண முடியும்? பேசாம உங்க மாமாவை இப்பவே வர சொல்லி தாலி கட்ட சொல்லலாமா? நீ எதுக்கு அவசரப்படியா? அவ மூக்கி, நீ அவசரப்பட மாட்டீங்க, அதனாலதான் நான் அவசரப்படி. கல்யாணம் முடிஞ்ச இங்க இருந்து நான் போயிருவேன், ஞாபகம் இருக்குல்ல? ஆமாப்பா, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எனக்கு அங்க ஒரு வேலை மட்டும் பார்த்து சொல்லிடு மூக்கி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம், சரியா? சரி சாமி. நான் இங்க அத்தடிக்கு ஆட்டிட்டு சொல்லியே. சரி மூக்கி. காலிங் பெல் சத்தம் கேக்குது, அந்த ராணி தான் வந்திருப்பாளோ? வரட்டும் வரட்டும். யாரு? உள்ள வாங்க. நீங்களா? நாங்க தான். என்ன என்ன விஷயமா வந்தீங்க? உங்க மகளை பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களோ? என்ன இவிய எங்களை உட்கார சொல்லாம அவை போய் உட்காரியாவ? என்னமோ தெரியாத மாதிரி எதுக்கு வந்தியன்னு கேட்காவ? இங்க என்னதான் நடக்குது? நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம நின்னுட்டு இருக்கீங்க. பதில் சொல்லுங்க. உங்க மகளை பார்த்துட்டு போக வந்தீங்களோ? அது நீங்க தானே வர சொன்னீங்களா? நானா? நான் உங்களால வர சொல்லலையே. நீங்க இப்ப இங்க வரதுக்கு என்ன அவசரம் இருக்கு? அது மறுவீடு. மறுவீடா? அப்படின்னா? ஓஹோ, உங்க மகளுக்கு வீடு
மறு வீடுன்னு உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாதோ? பொண்ணு மாப்பிள்ளையும் நாங்க கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம். கார் அனுப்புறேன்னு சொன்னதுக்கு அனுப்பி விட மாட்டேன்னு சொன்னீங்களா? ஓஹோ, அந்த மாதிரி வீடா? மறந்துட்டேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கேனா, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்பா அம்மா வாங்க. ஏன் 2 பேரும் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இப்படி இருக்கா? என்ன ரெடி ஆகல? எதுக்கு ரெடி ஆகணும்? என்ன உங்களுக்கு தெரியாதா? மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். நீங்க தானே வர சொன்னீங்களா? அனுப்பி விடுங்க, நாங்க கூட்டிட்டு போட்டோம். ஜெனி போய் ரெடி ஆகி வா. ஒரு நிமிஷம், உங்க மகன் ரெடியானா மட்டும் போதாது, என் மகனும் ரெடியானா தானே கூட்டிட்டு போக முடியும். அவங்கிட்ட கேட்கணும் மாறானா இல்லையான்னு. என் மகன் ரொம்ப பிஸி, ஏற்கனவே கல்யாணத்தோடயே கார்மெண்ட்ஸ்க்கு போக முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். நிறைய ஒர்க் இருக்குமா, நானே தான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன், அதுக்கு பிறகு நீங்க கூட்டிட்டு போங்க. ஜெனி என்ன இதெல்லாம்? அம்மா அது அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறதும் நல்லது தானே. வேலை இருக்காம்ல. அப்படின்னா முதல்ல கேட்டு முடிவு பண்ண வேண்டியதானே. எங்களை எதுக்காக வர சொல்லணும்? அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு மரணா என்னன்னு சொல்ல சொன்னேன், அவ்வளவுதான். மரப்படி மாப்பிள்ளைய 2 பேரும் வந்துதான் அழைக்கணும், கார் விட்டு கூப்பிட கூடாதுல்ல. அதான் இதுதான் முறை, உங்க வீட்டுல சொல்லிடுன்னு சொன்னேன், அததான் சொல்லியிருக்கா. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரிய? அது ஒண்ணும் இல்ல, என் மகன்கிட்ட கேட்காம எந்த முடிவும் என்னால எடுக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு கம்பெனி ஓனரா இருக்கும்போது அவனோட முடிவு என்ன நம்ம கேட்கணும்ல. கண்டபடிக்கு யார் கூப்பிட்டாலும் பின்னாடி ஓட முடியாதுல்ல. அவனுக்கு பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, பிஸியா இருப்பான். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவன்கிட்ட எதனால பேச முடியும்? உங்க பேச்சே சரியில்லை, வேற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நான் சரியா தான் பேசுறேன். என் மகனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதனால அவனை கேட்காம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஏ ஜெனி, என்னத்த? போய் கார்த்தி வர சொல்லு. ஏன் என் மக தம்பி வர சொல்லணுமா? உங்க வீட்டுல வேலைக்காரங்க இல்ல? புருஷனை பொண்டாட்டி போய் கூடாம வேலைக்காரவியல போய் கூடுவாவ. என்ன பேசுறீங்க நீங்க? உங்க வீட்ல யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா எங்க வீட்ல இப்படிதான். புருஷனை கூட்டிட்டு வரணும்னா பொண்டாட்டி தான் போகணும். என் புருஷனை கூப்பிடணும்னா நான் தான் போவேன். என் மகன் கல்யாணத்துக்கு முன்னாடி என் மகனை கூப்பிடணும்னா நான் தான் போவேன். இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு பொண்டாட்டி தான் போய் கூப்பிடணும். ஏ ஜெனி, சொல்லிட்டே இருக்கேல்ல, நின்னுட்டு பார்த்துட்டே இருக்கா, போய் கூப்பிடு போ. இல்லத்த, அவங்க நின்னுட்டே இருக்காங்க, உட்கார சொல்லுங்க. கால் வலிச்சா அவியலே உட்காருவாவே, அவியதான் வேண்டான்னு நிக்காவல்ல, நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா. சரித்த. அப்பா அம்மா ஏதாவது குடிக்கிறீங்களா? ஏய், நான் உன்கிட்ட சொன்னதை மட்டும் செய், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போ. சரியத்த. இங்க என்னதான் நடக்குது? என் பிள்ளை என்னமோ வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்குந்தாம்மா. ரொம்பவே அதிகாரம் பண்ணுது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் மருமகன்னு 100 வாட்டி என் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடானா அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துது. என்னையும் என் புருஷனை மதிக்க கூட மாட்டேங்குது. வந்து இவ்வளவு நேரம் ஆகியும் உட்காருன்னு கூட சொல்லல. கால் வலிச்சா உட்காருவாங்களாம். இது பேச்சு சரியில்லையே, என்ன நடக்கு? இப்போ என் மகன் வந்துருவான், வந்த உடனே நீங்களே கேளுங்க. சரி. மா கூப்பிட்டீங்களா? கார்த்தி, செனியோட அப்பா அம்மா வந்திருக்காவப்பா. அத்தை மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மாப்ள. மறு வீட்டுக்கு உங்களையும் ஜெனியும் கூப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கோம். மறு வீட்டுக்கா? ஆமா மாப்ள, கிளம்பி வாங்க, நம்ம கார்ல போயிடலாம். இல்ல மாமா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு இன்னைக்கு. கல்யாணத்துக்கு வேற கொஞ்சம் லீவ் எடுத்துட்டேனா, அதனால ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. இப்ப கூட அவசர அவசரமா வெளியே போறதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். ஜெனி வந்து சொன்னா நீங்க வந்திருக்கீங்கன்னு, அதனால தான் வந்தேன் மாமா. சரி மாப்ள, இன்னைக்கு வர முடியலன்னா பரவாயில்ல, இந்த வாரத்துக்குள்ள என்னைக்குனாலும் சொல்லுங்க, நாங்க வந்து கூட்டிட்டு போறோம். இல்ல மாமா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. 2 மாசத்துக்கு நான் ரொம்ப பிஸி, லீவ்லாம் எடுக்கவே முடியாது மாமா. அதுக்கப்புறம் வேணா பாக்கலாம். அம்மா, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. கேட்டீங்களா? 2 மாசத்துக்கு மகன் ரொம்ப பிஸியா, எந்த அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். அதனால நீங்க ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து மறு வீட்டுக்கு கூப்பிடுங்க. யாராவது 2 மாசம் கழிச்சு மறு வீட்டுக்கு கூடுவாங்களா இல்ல வரத்தான் செய்வாங்களா? 2 மாசம் கழிச்சு வரக்கு வேறு சும்மா விருந்துக்கு வந்துட்டு போறது. மறு வீடுங்கிறது வேற, கல்யாணம் முடிஞ்ச உடனே நடக்கிறது. இங்க பாருங்க, என் மகன் ரொம்ப பிஸி, அவனால இப்பெல்லாம் அப்பாயின்மெண்ட் தர முடியாது. வேணும்னா உங்க மக சும்மா தான் இருக்கா, அவளை வேணா 2 நாள் கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்கிடுங்க. இல்ல சம்பந்தி அம்மா, பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போனோம். தனியா கூட்டிட்டு போனா சரி வராது. அக்கம் பக்கத்து வீட்டுல ஒரு மாதிரி பேசுவாங்க. மொத்தத்துக்குலாம் முறை கிராம்பியே, இது மட்டும் உங்களுக்கு தெரியாதோ? யாராவது பொண்ணை மட்டும் மறு வீட்டுக்கு தனியா கூட்டிகிட்டு போவாங்களோ? கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய முறைலாம் எனக்கு சரியா தெரியும், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன முறைகள்லாம் இருக்குன்னு எனக்கு சரியா தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு பார்க்கலல்ல. நீங்க கல்யாணம் முடிச்சு பார்த்திருக்கீங்க ஒரு பிள்ளைக்கு, நான் இதான் முதல் தடவை
உங்க பேச்சு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேச முடியுமா? என் பேச்சு என் புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு பிடிச்சா போதும். சரி சம்மந்தி அம்மா, நாங்க போயிட்டு வரோம். ஜெனி போயிட்டு வரோம்மா. அப்பா காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்லம்மா எதுவும் வேண்டாம், நாங்க போயிட்டு வரோம். சம்மந்தி அம்மா வரோம். வாங்க வாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் அந்த ராணிக்கு நான் யாருன்னு.